ஸ்ரீ விஷ்ணு புராணம் அத்தியாயம் 3 பகுதி 17. நக்கின சொரூபம். பராசர முனிவர் மைத்ரேயருக்குச் சொன்னார். மைத்ரேயரே, சகர மன்னனுக்கு அவர்வ முனிவர் கூறியவற்றைச் சொன்னேன். இனி நக்கினனைப் பற்றிக் கூறுகிறேன். இருக்கு, யசுர், சாமம் என்ற வேதங்கள் பிராமணரது வர்ணங்களுக்கு மறைவாக இருக்கின்றன. அந்த வேதங்களை விட்டவனை நக்கினன் என்று சொல்வார்கள். நக்கினன் என்றால் ஆடையில்லாமல் இருப்பவன் என்று பொருள் கொள்ளப்படுகிறது. வேதங்கள் வேத ரூபமான மறைவை இழந்தவன் என்று கூறுகின்றன. 3 வேதங்களும் வர்ணங்களுக்கு மறைவு மட்டுமல்ல, சம்ரக்ஷணமாகவும் இருக்கிறது. இத்தகைய வேதத்தை மோகத்தால் விட்டு விடுபவன்தான் நக்கினன். எல்லா தர்மங்களையும் அறிந்த எனது பிதாவான வசிட்டர் பீஸ்மருக்கு அருளியதை நான் உமக்குச் சொல்கிறேன். பூர்வ காலத்தில் தேவதைகளுக்கும் அசுரர்களுக்கும் 100 ஆண்டுகள் யுத்தம் நடந்தது. அதில் தோற்ற தேவர்கள் திருப்பார்க்கடலை அடைந்து அதன் வடகரையில் விஷ்ணுவை நோக்கி தவம் செய்தனர். அவர்களது தவத்தால் மகிழ்ந்த மகாவிஷ்ணு சங்கு சக்கரதாரியாக அவர்கள் முன் காட்சியளித்தார். தேவர்கள் மிக்க மகிழ்வடைந்து அவரை பலமுறை வணங்கி, சுவாமி, எமக்கு அருள் செய்ய வேண்டும். உம்மை தஞ்சமடைந்த எம்மை அசுரர்கள் தாக்கிக் கொடுமைப்படுத்துகின்றனர். அவர்கள் பிரமதேவரின் கட்டளையை மீறி எமக்குச் சேர வேண்டிய 3 உலக அவிப்பாகங்களையும் அபகரித்துக் கொண்டார்கள். நாங்கள் தங்களை வணங்குபவர்கள் எனினும் அசுரர்களை எம்மால் வெல்ல முடியவில்லை. அதனால் அவர்களை வெல்லக்கூடிய உபாயத்தை எமக்கருளல் வேண்டும் என்று வேண்டினர். உடனே மகாவிஷ்ணு தனது தேகத்திலிருந்து ஒரு மாய மோகனை உருவாக்கி, தேவர்களே, அஞ்ச வேண்டாம். இந்த மாய மோகன் அசுரர்களை அழித்து உங்களைக் காப்பான். அச்சமின்றிச் செல்லுங்கள் என்றார். மகாவிஷ்ணுவிடமிருந்து தோன்றிய அந்த மாய மோகன் அசுரர்களின் இருப்பிடத்தை அடைந்தான் என்றார் பராசர முனிவர். இதன் தொடர்ச்சியை பகுதியில் பார்ப்போம்.